வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இது ஒரு முக்கியமான பதிவு. அதாவது இன்றைய இளைய தலைமுறையினருக்கான பதிவு இது. அதாவது உங்கள் வீட்டில் வயசான பெற்றோர் இருக்காங்களா, இல்லை மாமனார் மாமியார் இருக்காங்களா, அவங்க ரொம்ப காலம் நல்ல ஆரோக்கியமாக உங்களோட நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. இந்த பதிவை நான் போடுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஒரு வாரம் முன்னாடி நம்ம ஆஃபீஸ்க்கு, அதாவது நம்ம கீதா மேட்ரிமோனியல் ஆஃபீஸ்க்கு 2 பிரதர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க அவங்களோட பையனுக்காக ரிஜிஸ்டர் பண்ண வந்திருந்தாங்க. அவங்க பையன் 2 பேரும் இன்ஜினியர்ஸு. அப்போ அவங்க நான் நேரடியாக பர்சனல் எஃபர்ட் எடுத்து பார்க்குறதுனால அவங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கள்ல. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, 2 பேருமே எங்கள் பிள்ளைங்க கல்யாணத்தெல்லாம் எங்கள் அம்மா அப்பா பார்க்கணுன்னு எங்களுக்கு ஆசைங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு வயசு 90, எங்கள் அம்மாவுக்கு வயசு 85. 2 பேரும் நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க. அவங்க இந்த கல்யாணத்தெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை. அதனால் நல்லபடியாக சீக்கிரம் முடிச்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், பரவாயில்ல, அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார்னா, இதில் ஒரு விஷயம் இருக்குது மேடம் அப்படின்னாரு. என்னன்னு கேட்டேன். நாங்கள் 4 பேர் பிரதர்ஸு, 4 பேரும் கல்யாணம் பண்ணி அங்கே தான் அந்த ஒரு காம்பவுண்டில் 4 பேருக்கு வீடு இருக்குது. ஆனால் நாங்கள் 4 பேர் எங்களுக்குள்ளே ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆரம்பத்துலேருந்தே. என்னன்னா, சந்தோஷமான விஷயத்தை மட்டும்தான் அம்மா அப்பாக்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். எந்த விதமான பிரச்சனைகளையோ சண்டை சச்சரவுகளையோ அம்மா அப்பாக்கிட்ட கொண்டு போகக்கூடாது. அதாவது அவங்க மனசை வருத்தம் அடைய வைக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு 10 வருஷம் முன்னாடி பேசிக்கிட்டோம் மேடம். அதுபடி இன்றளவு நடக்கிறோம். அதனால் எங்களுக்குள்ளே நடக்கிற சந்தோஷமான விஷயம் மட்டும்தான் அம்மா அப்பாவுக்கு அதுக்கு போகும். மிச்சம் எந்த பிரச்சனையும் போகாது. அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாகவே இருக்காங்க. சந்தோஷமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பிபி, சுகர் இது மாதிரி எதுவும் இல்லை, நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னாரு. உடனே எனக்கு சரி, வீடு வீடுக்கு இது மாதிரி எல்லோரும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த பதிவு போடணும்னு ஆரம்பித்தேன். அதாவது வீடுன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்காது என்ன. அதாவது அந்த காலம் மாதிரி இல்லை. அந்த காலத்துலலாம் சகோதர சகோதரிகள்லாம் நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் உங்கள் அம்மா அப்பா நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சந்தோஷமான விஷயத்தை மட்டும் அம்மா அப்பாட்ட கொண்டு போங்க. அன்னன்னைக்கு நடக்கிற சண்டை உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும், அதாவது உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் நடக்கிற பிரச்சனைகள் என்ன, அவங்க என்ன பேசுனாங்க, அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன், இந்த மாதிரி தீவிரமான சண்டை, அதனால் பிள்ளைங்க அஃபெக்ட் ஆகிறது, இது எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போய் உங்கள் அம்மா அப்பாட்ட ஒப்பிக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா அவங்களோட காலம் அதாவது அவங்க இப்போ உங்கள் அம்மா அப்பாவுக்கே வயசு ஒரு 80, 70, 75 இப்படி இருக்குன்னு வைங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. அவங்க இதெல்லாம் கடந்து வந்தவங்க. அவங்க வயசான காலத்தில் நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க. அவங்கள்ட்ட போய் இந்த பிரச்சனையெல்லாம் சொல்கிறது, அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறது, என்ன தூங்க விடாமல் பண்ணுறது, இதெல்லாம் தேவையே இல்லாதது. அதுவும் தவிர அந்த காலம் மாதிரி இப்போல்லாம் பெற்றோர்கள் அது 70 ஆனாலும் 75 ஆனாலும் இப்போ அந்த காலம் மாதிரி ஈஸி சேரில் படுத்து நிம்மதியாக டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறதில்ல. அவங்கவுங்க ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறதுனால அவங்களால முடிஞ்ச அளவு வெளியில் போகிறது, அவங்களால முடிஞ்ச அளவு உழைக்கிறது, இந்த குடும்பத்துக்கு ஏதாவது கொண்டு வர்றது செய்கிறது, இந்த மாதிரி அவங்க நல்ல ஒரு எங்கேஜாகவே இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்கள நிம்மதியாக அவங்க வேலையை பார்க்க விடாமல் அவங்கள்ட்ட லொடலொடன் எல்லாத்தையும் சொல்லி அவங்க நிம்மதியை கெடுத்து, இது இது மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு செய்யாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளவு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன செய்யலாம், அவங்களுக்கு வேண்டியதை அவங்க கேட்காமலே வாங்கி கொடுங்க, சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச உணவு எதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது உங்கள் கையால் கொண்டு போய் கொடுங்களேன். அவங்க சாப்பிட்டு சந்தோஷப்படுறத பார்த்து நீங்கள் சந்தோஷப்படலாம். அப்புறம் அவங்களுக்கு என்ன தேவை, மருந்து மாத்திரை தேவையா, என்ன தேவைங்கிறத அப்பப்போ பார்த்து கவனிச்சுக்குங்க. அப்படி இல்லையா கூட பக்கத்தில் உட்காந்தாவது அட்லீஸ்ட்டு
நல்லா ஏதாவது சிரித்து பேசுங்க, சந்தோஷமாக பேசுங்க. முடிஞ்ச அளவு சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க ஆண்டவன் வந்து உங்களை சந்தோஷமாக வச்சுக்குவார். ஆண்டவனோட பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வெளியில் போய் என்ன வேலை பார்த்தாலும் சக்ஸஸ் தான். அதாவது நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் அடையிறதுக்கான சூட்சமம் வந்து உங்கள் வீட்டிலையே தான் இருக்குது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் வீட்டில் உள்ள எல்டர்ஸை சந்தோஷப்படுத்த போகிறீங்க. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.